மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனமாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறைபடாது. இந்த வேத வசனத்தை நம்ம தேடி வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே குறைபடாது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியில புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம அநேக நேரங்களில் நம்ம பிள்ளைகளை வாசிக்கிறோங்க, நீங்கள் வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறோம், வேதம் வாசிங்க, ஜெபிங்கன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் நீங்களும் தேடி வாசிக்கணும். அப்படி நீங்கள் வாசிக்கும் போது தான் உங்கள் பிள்ளைகளும் அந்த வேத வசனத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஒருபோதும் மறந்துடாதங்க. வேத வசனத்தை வாசிக்கும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைவும் ஏற்படாது. நம்ம வேதாமத்தை பார்க்கும்போது 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் என்ன செய்வாராம், நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து கிரிகுதிதாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி வேதாமத்தில் வாசிக்கணும். என் அன்பு பிள்ளைகளே, இப்போ நீங்களும் நானும் அப்போ என்ன செய்யணும், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவர்களா, ஜெபிக்கிறவர்களா, அதை தேடி வாசிக்கிறவர்களா இருக்கும்போது நிச்சயமாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறைவும் ஏற்படாது. அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், கற்பமாக இருக்கலாம், அது ஒரு எந்த ஒரு காரியமானாலும் குறைவே இருக்காது. நம்ம வேதாமத்தில் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்குறோம். ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரர், அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு கடன் அதிகமாயிடுச்சு, கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த வேளையில் அவங்க ஜெபித்தாங்க. அதனால தான் தீர்க்கதரிசியாக எலிஷாவை கர்த்தர் என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். அப்போ அவர் என்ன கேட்குறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவன் வாழ்க்கையில் கடனன்னு குறைவோடு கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த தீர்க்கதரிசி என்ன கேட்குறாரு, எலிஷா தீர்க்கதரிசி, உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று சொல்கிறார். ஐயோ, என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது சொல்கிறார். உடனே இன்னும் எத்தனை பாத்திரங்கள் இருக்கிறதோ அத்தனை பாத்திரத்தை எடுன்னு சொல்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, அதை ஆசீர்வதிக்கிறார். அத்தனை பாத்திரங்களும் நிரம்பிட்டு அயலகத்தார்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தான். அது நிரம்பி வடிகிறது. போதும்னு சொல்லக்கூடிய அளவில் குறைய ஆண்டவர் என்ன செய்தார், நிறைவாக்குனார். அதை விற்று என்ன செய்ய, கடனை அடன்னு சொன்னாங்க. என் அன்பு பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களோட சிறிய கடனாக இருக்கலாம், பெரிய கடனாக இருக்கலாம், உங்களோட சிறிய பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், கற்பு இல்லையேன்ற ஒரு கவலையாக இருக்கலாம், வேலை இல்லையேன்ற கவலையாக இருக்கலாம், அடுத்து மேற்படிப்புக்கு என்ன செய்யன்றது ஒரு கவலையோடு இருக்கலாம், அப்படி குழந்தை இல்லையேன்ற ஒரு கவலையோடு இருக்கலாம், திருமணம் ஆகலையேன்னு ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம். அப்படிப்பட்ட குறைவுகளை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வரும்போது நிச்சயமாக நம்ம வேதத்தை தேடி வாசிக்கும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது. என் அன்பு பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை தேடி வாசிக்கணும். நல்லா நீங்கள் என்ன சங்கீத புஸ்தகத்தை வாசிங்க, ஏசாயாவை வாசிங்க, புதிய ஏற்பாடை வாசிங்க, பழைய ஏற்பாடை வாசிங்க. வாசிக்க வாசிக்க உங்கள் இருதயம் அப்படி ஒரு ஃப்ரீ மைண்ட் ஆகும், உங்கள் சிந்தனை ஃப்ரீ மைண்ட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதான் இரவும் பகலும் அவருடைய வேத்தி தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தை நம்ம தேடி வாசிக்கும் போது இவைகளில் ஒரு குறைபடாது. அது எந்த குறைவாக இருந்தாலும் அவைகளை ஆண்டவர் என்ன செய்வார், நிறைவேற்றுகிறவராக இருக்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு முறை எனக்கு ஒரு நல்ல தெரிஞ்ச சகோதரி, அப்போ திருமணமாகி ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு வந்திருக்கான். அப்போ பேர்கால டேட்டு கொஞ்சம் கிட்ட நெருங்குது. அந்த சமயத்தில் ஜெபிக்க வந்தாங்க. அக்கா, நான் முதலாவது என்ன செய்யணும்னாங்க, உனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் வேதத்தை வாஸ்து பொடி, நீ முடிச்சுட்டு நீ டெலிவரிக்கு போ, ஆண்டவர் சுகப்பிரசத்தை தருவாருன்னு. அதே போல் அதுக்கு முன்னால் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்களாம், உனக்கு தண்ணி சத்து குறைபட்டிருக்கு, போதிய சத்தும் இல்லை, நீ எலும்பு தோலுமாக தான் இருக்கா அப்படின்னாங்களாம். என் அன்பு பிள்ளைகளே, இப்போ நான் ஒன்றே ஒன்று சொன்னேன்,
நீ வீட்டில் தானம்மா இருக்கா, இந்த வேதத்தை எடுத்து வாசிமா. நீ எப்படி சீக்கிரமாக வாசிக்கிறியோ அவ்வளோ சீக்கிரமாக ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார், சுகப்பிரசத்தை தருவார்னு. அதே போல் ஆண்டவர் ஒரு இமை பொழுதில் மாலையில் 6 மணிக்கு ஜெபித்து அனுப்பி வச்சிருக்கு, 8 மணிக்கு நார்மல் டெலிவரியில் அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுத்து வந்தான். அன்பு பிள்ளைகளே, இதே போல் நாமளும் இந்த வேதத்தை தேடி வாசிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் ஏற்படாது. விசுவாசித்தவங்க நீங்கள் அப்படி விசுவாசித்து நீங்கள் வேதத்தை தேடி வாசிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய குறைகளெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவான். அதை நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் தான் தர முடியா. அதுக்கு எங்களுக்கு ஆதாரமாக அந்த விலையேறப்பெற்ற வேதாமத்தை தந்திருக்கீங்க ஐயா. இந்த விலையேறப்பெற்ற சொத்தை எங்கள் கையில் தந்திருக்கீங்க ஐயா. இதை நாங்கள் தேடி நாடி வாசிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் குறைவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. நீங்கள் நிறைவாக்குற தேவன் ஐயா, எங்களுடைய குறைகளை நிறைவாக்குற தேவன் ஐயா. நாங்கள் இதை வாசிக்கும் போது எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறதையா, நாங்கள் இதை வாசிக்கும் போது எங்கள் இருதயம் அப்படியே மகிழ்ச்சியாகிறதையா, எங்கள் முகமே ஒரு பிரகாசமாகிறதையா. அப்படி நாங்கள் இரவும் பகலுமா வேதத்தை தியானிக்கிறதுக்கு ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்க ஐயா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகளை கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே நிறைவாக்கி கொடுங்க ஐயா. ஆண்டவர், இந்த வேதத்தை தேடி வாசிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் ஒரு குறைவும் ஏற்படாது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. அப்படி தேடி வாசிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுற குறைகளை நிறைவாக்குங்க. என்னென்ன வேதனையோடு கண்ணீரோடு நெருக்கத்தோடு போராட்டத்தோடு இருக்கிறாங்களோ அந்தந்த போராட்டத்திலிருந்து என் பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க ஐயா, காயத்தை ஆற்றுங்க ஐயா, குறைகளை நிறைவாக்குங்க ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. தீர்மானத்தோடு வேதத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.